This video sponsored by Paymode shopping app. Paymode one of the online shopping app. இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல இருக்குது பாத்துக்கங்க. சொல்றேன். என்னம்மா? காபி வேணுமா, பால் வேணுமா, டீ வேணுமா, தயிர் வேணுமா, மோர் வேணுமா, என்னமா வேணும்? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நீங்க ஒரு உதவி செய்யணும். நான் சமையல் தான் செய்வேன். உதவி எப்படி செய்யறது? உதவிங்க. உதவி? ஓ, ஐ மீன் ஹெல்பிங். செய்யறேன். சத்தியம் பண்ணுங்க. சத்தியா? ஐயோ! நீங்க கேட்டா நான் ரூம்ல டிஃபன் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்லுங்க. எதுக்குங்க? நான் இன்னைக்கு ரூமை விட்டு வெளியே வர மாட்டேன். என்னமா இது வம்பா இருக்கு? இது நமக்கு வேண்டாம். அப்படின்னா நான் உங்களை பத்தி அண்ணனுங்க கிட்ட சொல்ல போறேன். நான் என்ன பண்ணேன்? ஏன் கைய தொட்டு சத்தியம் பண்ணுங்கல்ல. ஐயோ வேணாமா, உன் கைய தொட்ட விஷயம் உங்க அண்ணனை கிட்ட சொல்லாத. மத்தவங்கன்னா ஒத்த மீச ஒத்த புருவத்தை எடுப்பாருங்க. என்னன்னா படுக்க வச்சு ஒத்த காதை கடிச்சு எடுத்துருவானுங்க. ஏற்கனவே ஒரு நாள்ல பாதி நேரம் உலகம் தெரியாம அலையிறேன். மீதி நேரம் ஒத்த காது இல்லாம அலையணுமா? உன் இஷ்டம் போல எது வேணாலும் செய்யுமா. இவ்வளவு நேரம் உங்ககிட்ட தனியா பேசுறது தெரிஞ்சது. பின்னால வந்து புடனையை கடிச்சாலும் கடிச்சு வச்சிருவானுங்க. முதல்ல இந்த வீட்டை விட்டு ஓடணும்டா சாமி. அப்பா, என்ன கட்டிக்க போறவர் எப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிற? உன்னை கட்டிக்க போறவரு எப்பவும் உன்னை கண்ணும் கருத்துமா பாத்துக்கணுமா? ஆரம்பமே ரொம்ப கஷ்டமாப்பா. எம்மாடி, ராத்திரில தூங்கறதுக்கு முன்னாடி உன் முகத்தை பார்த்துட்டு தாமா அவன் தூங்கணும். 6 மணிக்கு மேல என் முகத்தையே பார்க்க முடியாது. அப்புறம் உன் முகத்தை எங்க பாக்குறது? அவன் பார்வை எப்போதும் உன் மேலேயே இருக்கணுமே தவிர வேற பொண்ணு மேல இருக்கவே கூடாது. உன்னையே முழு நேரம் நான் பார்க்க முடியாது, ஆப் நேரம் தான் பார்க்க முடியும். இதுல இன்னொன்னு நான் எங்க குப்பை தொட்டி பசங்களா நடக்குறா. ஒரு பொண்ணுக்கு தெரியாம அவளை பாக்குறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அவ குனிஞ்சு துவைக்கும் போது நீங்க நிமிந்து பாக்குறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீ மட்டும் இருக்கீங்க வந்த. நானு சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. பெரியவங்க எல்லாம் சாப்பிட்டு தூங்குறாங்க. அப்படியே இயற்கை காத்த ரசிக்கலாம்னு வந்தேன். ஏய், உங்கள மாதிரி சொக்கா இல்லாத பசங்களுக்கு எல்லாம் அவர் பொண்ணை கொடுக்க மாட்டார். அவர் மண்டையில முடி இல்லாம இருக்கலாம், ஆனா மூளை இருக்கு. அவர் உடம்புல சதை இல்லாம இருக்கலாம், ஆனா சத்தான எலும்பு இருக்கு. அவன் ஒண்ணு கேன பயலடா, புத்திசாலி. ஒரு சமயக்காரனுக்கு அவர் பொண்ணை கொடுத்தாலும் கொடுப்பாரே தவிர உங்கள மாதிரி 10 பாத்திரம் தேய்க்கிறவன் காய்கறி அறுக்கிறவனுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டார். இந்த எடுபடி பசங்களோட என் பொண்ணை சம்பந்தப்படுத்தி பேசுறியா? எங்களுக்கு துணி துவைக்கிற பொண்ணு எதுக்கு? துணிக்கிற முதலாளியுடைய பொண்ணைய பிடிச்சு காட்டுறோம் இல்லையான்னு பா. எதையாவது புடிங்கடா, இதை விடுங்கடா. ஏங்கடா எங்க இந்த துணியெல்லாம் துவைச்சு முடிச்சிட்டு நீ வீட்டுக்கு வா. நான் முன்னாடி கழுதையோட போறேன். அப்பா, அடுத்து வரும் பாடல் புதிய வார்ப்புகள் என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறது. பல நேயர்களின் தந்தனம் தன தாள